மாமா இந்தாங்க பால். ம். எதுக்காக இந்த நடிப்பு? எந்த நடிப்பு? எனக்கு பிரியமானவளா பாண்டியம்மாவுக்கு விரோதமா இருக்கியே அந்த நடிப்பு. இங்க யாருமே இல்ல. ஓப்பனா உண்மையை ஒத்துக்கோ. சத்தியமா உன்னை நான் வெறுத்துற மாட்டேன், போடி வெளியின்னு துரத்திட மாட்டேன். எதுக்காக இந்த நடிப்புன்னு மட்டும் சொல்லு. இந்த கேள்விய ரொம்ப முன்னாலேயே கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, இப்பவாது கேட்டீங்களே. நீங்க என்ன நம்பலையா? நம்பாம தானே கேக்குறேன். நீ பாண்டியம்மாவை மட்டமா பேசுனத, மதிக்காம பேசுனத எங்க அம்மா அப்பா வேணா நம்பி இருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. நான் சொல்றேன், நீ நடிக்கிற. பாண்டியம்மாவை நான் நடிச்சு ஏமாத்தின மாதிரி பதிலுக்கு பதில் நீ என்கிட்ட நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் எதுக்காக நடிச்சு உங்களை ஏமாத்தணும்? ஏன்னா பாண்டியம்மா மேட்டருக்காக என்ன நீ பழி வாங்க. நான் பழி வாங்கினா என் வாழ்க்கையில பழியாகும். நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? என் அப்பா அம்மா இதுல தப்பா பேசியிருக்கேன். இந்த விஷயம் பாண்டியம்மாக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்வையில நான் இப்ப உங்களை விட பெரிய குற்றவாளி. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்களுக்காக ஏன் புருஷனை பழி வாங்கணும்? நான் அடிப்படையில திமிரு பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் இப்போ ஒரு குழந்தை சுமக்கிற அம்மாங்க. உங்க நிழல் எனக்கு சொந்தமா இல்லனா நான் செத்துதாங்க போகணும். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, பாண்டியம்மானாலதான் அந்த காஞ்சனா என் வாழ்க்கையிலேயே நுழைஞ்சா. அதனாலதான் நான் பாண்டியம்மாவை வெறுத்தேன்னு. அதுக்கப்புறம் கூடவா உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வரல? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் என் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லிடுறேன். பாண்டியம்மா என்னோட பரம எதிரி. போதுமா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நாளைக்கு காலையில நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்க மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. இத கூட நடிப்பா பார்க்காதீங்க சார். நம்புங்க, நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கிறப்போ நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்.